ஹாய்ங்க எல்லாருக்கும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம அந்த வண்டியை எடுத்துகிட்டு அந்த வண்டியை எடுத்துகிட்டு ஒரு வீடை வந்து இடித்து போடுறாங்க. அதை மண்ணை பிடிச்சி வேறு இடத்துல தட்டணும். அதுக்காக போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி போன 2 வீடியோவில் நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோவும் போடலை. வீடியோ போட்டிருந்தா ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஊரில் மழை பெஞ்சிட்டு வண்டிக்கு வேலை இல்லை, அதனால் வீடியோவும் எடுக்கலை, போடவும் இல்லை. இப்போ வந்து அந்த கமெண்ட்டுக்கு 2 வீடியோவில் உள்ள கமெண்ட்டுக்கு எல்லாம் என்ன ஏதுங்க ரீப்ளே கொடுத்துருவோம். ரீப்ளே பண்ணிவிட்டு அடுத்ததாக மண்ணு பிடிக்கிறதுக்காக போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கமெண்ட் என்னங்கிறத பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு இது வந்து கடைசியாக போட்ட 2 வீடியோவில் உள்ள கமெண்ட் நான் சொல்கிறேன். ப்ரோ மெர்சல் ரொட்டேட்டர் எப்படி இருக்குது? பாலாஜிங்கிற அண்ணன் மெர்சல் ரொட்டேட்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. நம்ம புதுசாக வாங்கியிருந்தோம் ஒரு ரொட்டேட்டர் மெர்சல்னு. நம்ம இந்த கமெண்ட் வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி, ஃபுல் வீடியோ போட்டாலும், ரொட்டேட்டர் வீடியோ போட்டாலும் இந்த கமெண்ட் ஒரு சில பேர் பண்ணியிருந்தீங்க. மெர்சல் ரொட்டேட்டர் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, நமக்கு பிடிச்சதுனால தான் அந்த ரொட்டேட்டர் வாங்கினோம். அதாவது ரொட்டேட்டர் தேடிகிட்டு இருந்தோம். செகண்ட்ஸ் ரொட்டேட்டரே ஒரு 60-70 ரூபா தான் சொல்லுவாங்க. நல்லா ரொட்டேட்டராக வாங்கணும்னா. அதனால் மெர்சல் இந்த ரொட்டேட்டர் நான் யூடியூப்பில் தான் பார்த்துட்டு அப்புறமா அவர்கிட்ட டேரெக்டாக ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு, அதுக்குள்ளே பேர்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு, நீங்கள் பக்கத்தில் உள்ள பேர் பாஸ் கடையில் விசாரிங்கன்னு சொன்னார். அப்புறமா நம்ம பக்கத்துலேயே விசாரித்தோம், ஃபோன் பண்ணி விசாரித்தோம். பேர் பாஸ் கடையில் சொன்னது வந்து இதுக்குள்ளே பொருள் கிடைக்கும், சக்திமான் பொருளே சேரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அந்த ரொட்டேட்டர் வாங்கினோம். இப்போ அந்த ரொட்டேட்டர் பற்றி சொல்லணும்னா நல்லா தான் இருக்குது. அதாவது விலை கம்மியாக இருக்குது, அதனால் எதுவும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னுலாம் இல்லை. ஒரு ரொட்டேட்டர் ஓடும்போது எந்த சவுண்டுமே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக ஓடுது, நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் கவனித்ததில் ஒரு 2 டைம் ஓட்டும் போது மேலே மண் பிடிக்கிற மாதிரி தோணுது. அது வந்து நான் ஈரத்தில் தான் ஓட்டினேன். ஈரத்தில் ஓட்டினால அப்படி பிடிச்சதா, இல்லைனா அந்த ஹைட் வந்து கம்மியாக இருக்குமோன்னு தோணுது. நான் உங்களுக்கு அந்த ஹைட்டை வந்து நான் இது வரைக்கும் அளந்து பார்க்கல. இந்த வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதாவது அந்த கத்திக்கும் அந்த மேலே உள்ள கத்தியில் மண் பிடிச்சா நம்ம லோ கீரை வந்து ஹை கீருக்கு மாற்றி சுற்றி வேகமாக ஸ்பீடாக விட்டோம்னா உதறிடும் மண்ணை. இதில் வந்து மேலே மண் பிடிக்கிற மணிக்கு இருக்குது. அதை நான் ஈரக்காடு ஓட்டினால அப்படியா எப்படின்னு தெரியல. அந்த ஹைட்டை வந்து கடைசியாக அளந்து பார்த்துருவோம். அடுத்த கமாண்ட் வந்து ஆறுமுகம்ங்கிறவர் வந்து அண்ணா நம்மளை அண்ணன் சொல்லியிருக்காரு. அண்ணா இதுக்கு அப்புறம் டிராக்டர் ஃபீல்டுக்கு வரலாமா? டிராக்டர் ஃபீல்டுக்கு வரலாமான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஆணித்தனமாக அடிச்சு சொல்லுவேன், வராதிங்க. என்ன காரணம்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி டிராக்டர் வந்து ஒரு ஊருக்கு 2 வண்டி 3 வண்டி இருந்தது. இப்போ எங்கள் ஊர்லேயே ஒரு 3 வண்டியில் இருந்து இப்போ 15 வண்டி 12 வண்டி ஆகிட்டு. அதனால் போட்டி பொறாமை, அதாவது நீங்கள் ஓட்டிகிட்டே இருப்பீங்க, அப்புறமா உங்களுக்கு பைசா நிறையா கொடுக்க வேண்டி இருந்துச்சுன்னா வேறு வண்டியை மாற்றிடுவாங்க. அப்படி இப்படின்னு நிறையா இருக்குது நண்பா. நீங்கள் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த ஃபீல்டுக்குள்ளே வராதிங்க. இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும், உங்களுக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணுறதும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வாங்க. அதாவது ஒரு 5 ஏக்கர் காடு அந்த மணிக்கு வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இந்த தொழிலையும் பார்க்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா, ஓரளவு ஃபேமிலியை ரன் பண்ணலாம். ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு தான் முடியும், அதுக்கு மேலே முடியாது. இந்த ஃபீல்டில் சம்பாரித்து ஒரு வீடு கட்டணும், அப்புறமா இது ஒரு நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நடக்காத காரியம். இனி வர காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு நிறையா வழி இருக்குது. அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த ஃபீல்டுக்கு வராதிங்க. நான் அடித்து சொல்லுவேன், வேண்டாம். சசிகரன் அந்த ப்ரோ வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து மோகன் அண்ணனை பற்றி சொல்லியிருந்தோம். மோகன் டிராக்டர்ஸ் லைஃப்பை பற்றி அந்த அண்ணன் மணிக்கு நம்மளையும் வீடியோவில் கமெண்ட் சொல்லுதாங்க அப்படின்ட்டு. அதுக்கு மோகன் டிராக்டர்ஸ் லைஃப் ஹார்ட் போட்டு லவ் யூ போட்டிருக்காரு. நானும் லவ் யூ நண்பா. அந்த அண்ணனுக்கு மோகன் அண்ணாவுக்கு வந்து லவ் யூ. அடுத்ததாக 3வது கமெண்டு ரஞ்சு. இந்த அண்ணன் வந்து நமக்கு முன்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணார். ரொம்ப நாளாக பழைய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ. அந்த ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, சூப்பர் ப்ரோ, டாப்பில் இருந்து ஃப்ரண்ட் சைடு வந்து போஸ்ட் போட்டால் தென்னை மட்டை மூஞ்சில் அடிக்காமல் இருக்குமே. அதாவது முன்னாடி தென்னந்தோப்பு ஓட்டின வீடியோ அது. தென்னந்தோப்பு ஓட்டுற போது மட்டை வந்து நமக்கு அடிக்கும். அதனால் ஃப்ரண்டில் இந்த இதில் வந்து ஒரு கம்பி மணிக்க வைக்க சொல்லுதாரு. வச்சிங்கன்னா மட்டை வந்து உள்ளே வராது அப்படின்ற மாதிரி சொல்லுதாரு. போடலாம் நண்பா. நம்ம டாப்புக்கு அது செட் ஆகுமான்னு தெரில.
அந்த வண்டியில் உள்ள டாப்புக்கு வந்து செட் ஆகும். நம்ம டாப்பு வந்து மாற்றணும் நண்பா. எங்கள் ஏரியாவில் வந்து அந்த டாப்புக்கு வந்து அது ஏதோ வண்டி வாங்கினனால அப்படியே இருக்குது, இல்லைன்னா மாற்றிருப்போம். டாப் வந்து இது மாதிரி தான் எங்கள் ஏரியாவில் நிறையா வண்டியில் இருக்கும். இந்த மாதிரி டாப்பு தான் அடுத்து போடுவோம். அடுத்து அதை வேறு டாப் போட்டோம்னா அது மாதிரி பண்ணலாம். ராஜேஸ்வரன் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வீடியோ எடிட்டிங் பயங்கரமாக இருக்குது. என்ன ப்ரோ, சும்மா டைம் இருந்தால் நல்லா எடிட் பண்ணுவேன், இல்லைன்னா அம்பாடிக்கு எதையா போட்டு விட்ருவேன். அதுக்கப்புறம் அண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் இது, அந்த தொழிலை நீங்களும் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆதரவு தராமல் இருக்க முடியுமா அண்ணா? என்னுடைய ஆதரவு எப்போதும் உங்களுக்கு இருக்கும். பாருங்க, நம்ம மனசை தொட்டார். அவருக்கு பிடிச்ச தொழில் இந்த தொழில், அதனால் நீங்களும் இந்த தொழில் பண்ணுறீங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நான் வேறு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. அடுத்ததாக ஜிஃப்ரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து, ப்ரோ மகேந்திரா பூமி புத்ராவில் எல்லாமே உங்கள் வீடியோ எல்லாம் பார்க்குறேன், நைஸ். நாங்கள் அந்த பூமி புத்ரா வச்சு வீடியோ போட்டோன்னே அதிலேருந்து நம்ம வீடியோ பார்க்குறாருன்னு நினைக்கிறேன், பழைய வீடியோலேருந்து. நைஸ்ன்னு சொல்லியிருக்காரு, தேங்க்ஸ் ப்ரோ. அடுத்ததாக சிஎஸ் நிகிலேஷ், மகேந்திரா ஷோரூமில் ஃபியூல் கேஜி எவ்வளோ 5 பைக்கு இருக்கான்னு கேட்டு சொல்லுங்கள். சரிங்க ப்ரோ, பேர்பாஸ் கடையில் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஏரியாவில். நான் எங்கே ப்ரோ கேட்டு சொல்லி உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு எப்படி ப்ரோ முடியும்? நீங்களே கேட்டுக்கலாம், உங்கள் பக்கத்தில் எல்லா பேர்பாஸ் கடையிலுமே கிடைக்கும், இல்லைன்னா ஷோரூம்லேயே கேளுங்க, கிடைக்கும். நம்ம அதை வாங்கி உங்களுக்கு நம்பர் விசாரித்து ஆர்டர் போடுறதுக்கு எப்படி ப்ரோ முடியும்? அடுத்ததாக, உங்கள் ஏரியாவில் மஹேந்திரா 595 டர்போ இருக்கா ப்ரோ? டர்போ 595 எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் வாசுதேவனூரில் ஒரு அண்ணன் வச்சுருக்காங்க. டர்போ வந்து நல்ல இன்ஜின் தான், டீசல் கிடைக்குன்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும் ஃபீல்டு ஒர்க்குக்கும். பக்கத்தூரில் இருக்கு நண்பா, எங்கள் ஊரில் இல்லை. அடுத்ததாக ஜீவா, அவரோட பேர் வந்து டர்போ கேட்டவர் பேர் விமல் எஸ். அடுத்ததாக ஜீவா, ப்ரோ என்னோட டிராக்டர் டாப் இல்லை ப்ரோ, ஒரு நல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கர் சொல்லுங்கள் ப்ரோ, எத்தனை வாட்ஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கினா கரெக்டாக இருக்கும் சொல்லுங்கள். ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி சொல்லணும்னா நான் வாங்கி எனக்கு அனுபவம் கிடையாது நண்பா. எங்கள் அப்பா தான் வாங்கி இந்த பைக்கில் போட்டுக்குருவார். இந்த பை எங்கே இருக்குன்னு தான் இருக்குது, இந்த பையில் போட்டு பாட்டு கேட்டுட்ருப்பார். ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்குறதுக்கு நீங்கள் நம்ம செட்டு அந்த இதுதான் ஆடியோ ஆம்பிள், இது ஆம்பிள், இது ஸ்பீக்கரு சின்ன செட்டாக தான் இருக்கும், ஒரு 600 தான் வரும். நீங்கள் ப்ளூடூத் வாங்கி அதை சவுண்டு அதிகமாக வச்சு சீக்கிரமாக போயிடும் ப்ளூடூத் ஸ்பீக்கரு. அதனால் குறைஞ்ச விலையில் ஒரு செட்டு வாங்கிக்குவாங்க. நம்ம வீடியோ பாருங்கள், அது மாதிரி செட்டு வாங்கிக்குவாங்க, நல்லது. அடுத்ததாக சந்தோஷ், ரொட்டாவேட்டர் எத்தனை பிளேடு ப்ரோ, அப்புறம் மைலேஜ் எவ்வளோ போகுது ப்ரோ? சந்தோஷங்கிற அண்ணன், ரொட்டேட்டர் நம்ம ரொட்டேட்டர் மெர்சல் ரொட்டேட்டரு 42 பிளேடு ப்ரோ. அந்த ஈசான் ரொட்டேட்டர் 42 பிளேடு தான். நாங்கள் 42 பிளேடு தான் யூஸ் பண்ணுறோம். 36 பிளேடு வந்து வயலில் வந்து டயர் தடம் வந்து விழும், அதனால் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். 42 தான் யூஸ் பண்ணுறோம், ரெண்டுமே 42 தான். கிருஷ்ணன் எம், இந்த ப்ரோ நமக்கு ஓரளவு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவார். என்ன தம்பி, தென்னந்தோப்பு சரியான ஈரமாக அதிகமாக இருக்குது, கொஞ்சம் காய விட்டு ஓட்டுங்களேன். தென்னந்தோப்பு ஓட்டம் வந்து ஈரமாக இருக்குன்னு சொல்லியிருந்தார் ப்ரோ. எங்கள் ஏரியாவில் எப்படின்னா லேசாக காஞ்ச உடனே ஓட்டிடுவாங்க, இல்லைன்னா அடுத்து மழை பெஞ்சிரும் அப்படின்னு ஒரு இதில். இப்போ நம்ம அந்த தென்னந்தோப்பு ஓட்டிகிட்டு வெளியே வந்திருப்போம், அதுக்கடுத்து மறுநாளே மழை பெஞ்சால் மறுபடியும் ரொம்ப நாளைக்கு உள்ளே போக முடியாது, அதனால் லேசாக காயவுமே ஓட்டி போட்டுருவாங்க. சும்மா கொலையை மடக்கி போடாது தானே, அப்படி ஓட்டி போட்டுருவாங்க, அதனால் அப்படி ஓட்டுறோம் ஈரமாக. அதே அண்ணே தம்பி சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி அவர் மோகன் டிராக்டரு ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன், உங்களை போல பண்ணிட்டு தான் இருக்கேன் தம்பி. அவர் எங்கள் ஊர்க்காரர் தான், மோகன் டிராக்டர்ஸ்.
மோகன் அண்ணன் அந்த வீடியோ போடுவாங்களா, அந்த அண்ணன் வந்து இந்த கிருஷ்ணன் அண்ணன் ஊர் தானா. அப்புறமா உங்கள் வீடியோ நான் தவறாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் தம்பி, சூப்பர். என் பெயரை சொல்லுங்க சொன்னதுக்கு கிருஷ்ணன் அப்படிங்கிற அண்ணன். தேங்க்ஸ் ப்ரோ, நீங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோவில் அவ்வளோதான் கமெண்டு. அடுத்த கடைசியாக போட்ட வீடியோவில் ஒரு சில கமெண்ட் பார்ப்போம். அடுத்ததாக வந்து இது வந்து கடைசியாக போட்ட வீடியோ, 5 கிலப்பா ஓட்டின வீடியோ. ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து நம்ம 5 கிலப்பா யாருக்காக அந்த வீடியோ போட்டோமோ கமெண்டு, அது அந்த ப்ரோ ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. TN93 ஃபார்மர் அந்த ப்ரோ தான் அந்த வீடியோவே கேட்டிருந்தார். ப்ரோ தேங்க்ஸ்னா, ஃபோர்சன் பை 2010 மாடல் வாங்கி 15 வருஷம் ஆச்சான். அண்டு ஃபோர்சன் பை பூமிபுத்ரா 2024 மாடல். இப்போ புது வண்டியாக வச்சுருக்காரு. ஒன்று இருக்குது, ஆனால் இன்ஜின் சங்குமோனு 5 கிலப்பை ஓட்டலை. இனி 5 கிலப்பை வாங்கி ஓட்டுறேன், தேங்க்ஸ். அதாவது ரெண்டுமே ஃபோர்சன் பை வச்சுருக்காரு. 2010 மாடல் ஒன்று, அப்புறமா 2024 நியூ மாடல் வச்சுருக்காரு. ப்ரோ ஃபோர்சன் பை சொல்கிறது என்ன, 5 கிலப்பெலாம் ஓட்டலாம் ப்ரோ, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ தானே ப்ரோ எல்லாம் ஃபோர்சன் பை, இது 5 பை 585 அப்படிலாம். இதுக்கு முன்னாடிலாம் 2 பை வச்சு 5 கிலப்பை எங்கள் ஊரில் ஓட்டிகிட்டு இருக்காங்க ப்ரோ. அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, 5 கிலப்பெல்லாம் அதெல்லாம் தாங்கும். மோட்டார் பொறுத்தளவு என்னென்னா, ஒன்று மட்டும் கவனிக்கணும். நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எல்லா வண்டியுமே ஓட தான் செய்யும். குறிப்பாக ஒரு சைக்கிள் எடுத்துக்கோங்க. சைக்கிளுக்கே நீங்கள் செயின், பிரேக்கு, பெடல் எல்லாம் கரெக்டாக ஆயில் என்ன போட்டிங்கன்னா அது ஓடிட்டே இருக்கும், இல்லைன்னா ஓடாது. அது மாரி தான் எல்லா வண்டியுமே. நீங்கள் கரெக்டாக ஆயில் மாற்றி ப்ராப்பராக க்ரீஸ் அடித்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா வண்டி வந்து எல்லா வேலைக்குமே கரெக்டாக தான் இருக்கும். ஆமாம், 5 கிலப்பை ஃபோர்சன் பையில் ஓட்டலாம், பயப்படாமல் ஓட்டுங்க. அப்படி எதுவும் ஆச்சுன்னா என்னையே கேளுங்க. நீங்கள் கரெக்டாக ஆயில் மட்டும் மாற்றி கரெக்டாக ஓட்டுங்க ப்ரோ, ஒன்றுமே செய்யாது. வந்து அருண் பிரகாஷ்ங்கிற அண்ணன் வந்து எங்கள் அப்பா டிராக்டர் பிஸ்னஸ் மஹேந்திரா 2 பையில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இதோட 30 இயர்ஸ் ஆச்சு ஃபீல்டுக்கு வந்து. இப்போந்தான் 585 இவோ 4 வாங்கியிருக்கோம். பார்த்துக்கோங்க ப்ரோ. உங்கள் அப்பா வந்து டிராக்டர் ஃபீல்டுக்கு வந்து 30 வருஷம் ஆச்சான். ஃபஸ்ட்டு வந்து 2 பையில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 30 வருஷம் கழித்து இப்போ தான் 585 இவோ 4 வந்து வாங்கியிருக்காங்க. அதான் நமக்கு வந்து ஒரு பொருள் வந்து தேவை அப்படிங்கிற போது மட்டும் வாங்கிக்கிட்டால் போதும். அது வரைக்கும் இருக்கிறத வச்சு நம்ம ஓட்டினா நல்லது தான். ஆல் த பெஸ்ட் ப்ரோ. அடுத்த கமெண்ட் வந்து யோகேஷ் குமாருங்கிற ப்ரோ வந்து, ப்ரோ உங்கள் ஏரியாவில் 9 கலப்பைக்கு அண்டு 5 கலப்பைக்கு எவ்வளோ ரேட்டு சார்ஜ் பண்ணுறீங்க? அதான் 5 கலப்பைக்கு ரொட்டேட்டுக்கு எவ்வளோ வாங்குறீங்கன்னு கேட்காரு. என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் வந்து 5 கலப்பை, ரொட்டரேட்ரு, தொளி, சேரு இந்த 3க்குமே 1100 1200 ப்ரோ. அதாவது 1 மணி நேரம் ஒரு 50 நிமிஷம், 1 மணி நேரத்துக்கு உள்ளே 1 மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னா 1200 வரைக்கும் வாங்கிடுவோம். இப்போ ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரம் அப்படி மொத்த ஃபீல்டுக்கு வந்து 1100. 5 கிலப்பை, ரொட்டரேட்ரு, சேரு 1100 200. 9 கிலப்பைக்கு மட்டும் பார்த்து வாங்கிக்கிறோம் 1000 அந்த மணிக்கு. பிறகு நெல் பிடிக்க போவோம். நெல் பிடிக்கிறதுக்கு வந்து நெல்லை வண்டியில் பிடிச்சிட்டாலே 500 சார்ஜ் பண்ணிடுவோம். அது எங்கே தட்டினாலும் சரி, நெல்லை வண்டியில் பிடிச்சிட்டாலே 500. அப்புறமா குப்பை லோடிங் எல்லாமே தூரத்தை பொறுத்து வாங்கிடுவோம். அவ்வளோதான், நம்ம இங்கே அப்படி தான் சார்ஜ் பண்ணுறோம். அடுத்ததாக ராஜேஸ்வரன் ப்ரோ வந்துட்டார் நமக்கு சப்போர்ட் பண்ணுற ப்ரோ. கரண் ப்ரோ வீடியோ சூப்பர் ப்ரோ. நீங்கள் மஹிந்திரா இவோ 585 4 நியூ மாடல் ட்ரை பண்ணுங்க ப்ரோ. சொல்லும் போது நல்லா தான் ப்ரோ இருக்குது, நமக்கும் ஆசை தான். இப்போதைக்கு நம்மளோட மைண்டு வந்து இப்போ வாங்கன்னா வாங்கிடலாம் நண்பா. நாளைக்கு பொங்கல், நாளைக்கு தைப்பொங்கலா, இன்றைக்கி போய் நான் போய் ₹1 கூட இல்லாமல் கம்பெனி போனாலும் நம்மளை நம்பி வண்டியை கொடுத்து விட்ருவாங்க. வேண்டாம், வாங்குவோம். நம்ம எப்படி சொல்கிறது, அது நடக்கும்போது நடக்கும். அப்படி வாங்கினாலும் நான் வந்து எங்களுக்கு இந்த வண்டி போதும். ஆனால் நம்மளுடைய இந்த வீடியோக்காகவும் யூடியூப்பில் வந்ததுனாலையும் ஒரு வண்டி நல்ல வண்டியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது. அது வந்து
விரைவில் நடக்கும் நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போதைக்கு முடியாது. இந்த ஒரு சீசன் ஓட்டிட்டு அடுத்த சீசனுக்கு வேணால் வண்டியை மாற்றலாம் ப்ரோ. மாற்றும் போது வேணால் இவோ வந்து ட்ரை பண்ணுவோம். சரியா ப்ரோ? இந்த வீடியோவில் கடைசி கமெண்டு வி பெரியண்ணன் அப்படிங்கிறவர் வந்து, ப்ரோ எங்கள் ஊரில் இது போல் 5 கலப்பை வச்சு ஓட்டுனா வண்டியை வயலை விட்டு மேலே ஏற்றுன்னு சொல்லிடுவாங்க. சிவராஜ் 744 நியூ ஹாலண்டரு 55 10 4x4 மகேந்திரா 6030 4x4 ப்ரோ. அவர் பாருங்கள், அதாவது நம்ம அந்த 5 கலப்பை ஓட்டின வீடியோ போட்டிருந்தோமா, ஃபோர்ஸ் 1/ல வந்து இங்கே ஓட்டலாம் அப்படின்னு இது பண்ணியிருந்தோம். அதனால் அவர் சொல்கிறாரு அவங்க ஊரில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாணிக்க ஆட்கள் மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எல்லாமே 4/1 5/1 மஹேந்திரா மட்டும்தான் ஓடுது. அது மாதிரி அவங்க ஊரில் வந்து 4x4 எடுத்து எல்லோரையும் எடுக்க வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க போல். அதான் ப்ரோ, ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் அப்படியே மாறிக்கிறது தானே. அப்படி தான் இப்போது நம்ம ஊரில் இப்போ நம்ம நாளைக்கு ஒரு 4x4 இவோ அந்த மணிக்கு 8 வந்துட்டோம் அப்படின்னா, நம்மளை போல் இன்னும் ஒருத்தர் யாரோ என்னை அங்கேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. அதான் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா நம்மளை பார்த்து இன்னொருத்தர் வாங்குவாங்க, அவரை பார்த்து இன்னொருத்தர் வாங்குவாங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் எங்கள் ஊரில் அப்படி இல்லை. அதனால் நாங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்குள்ளே என்ன தான் எங்கள் ஊரை பொறுத்தவரை நண்பா, ஒரு என்ன தான் தொழில் ரீதியாக ஒரு போட்டி வந்தாலும் ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பேசிக்கிறது வச்சுக்கிறது பழக்க வழக்கமும் சரி கரெக்டாக இருக்கும். ஒரு சில குடும்ப பிரச்சனையினால தான் ஒரு சில பேர் சண்டை போட்டுருக்காங்க, தவிர தொழில் ரீதியாக யாரும் வந்து சண்டை போட மாட்டாங்க. அதான் ப்ரோ, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அது மாதிரி வண்டி வாங்கி ஓட்டிக்கிறாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க? சரிங்க ப்ரோ.